ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உப்பு சுத்திகரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அதுக்காக இரும்பு வானல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கல்லுப்பு, அப்புறம் முருங்கைக்கீரை. இதை வச்சு எப்படி சுத்திகரிப்பாங்களான்னு பார்க்கலாம். இது மாதிரி முருங்கைக்கீரையை உப்பில் போட்டு வறுக்கும் போது உப்பில் இருக்க நச்சு எல்லாமே இந்த முருங்கைக்கீரை எடுத்துடுங்க. இது மாதிரி இரும்பு வானலில் தாங்க வறுக்கணும், வேறு எதுலேயும் வறுக்கக்கூடாது. நீங்கள் இப்படி தான் உப்பு சுத்திகரிப்பு பண்ணணும். உப்பை நல்லா வானலில் போட்டு நம்மக்கிட்ட எந்த உப்பு கிடைக்குதோ, பாக்கெட்லலாம் வருது இப்போது, அதுலேயும் பண்ணலாம். இல்லை கடைகளில் விற்கும், அது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு நிறைய உப்பு வாங்கிட்டு வந்து வச்சு கூட நீங்கள் இது மாதிரி கீரையை போட்டு சுத்திகரிப்பு பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த கீரையை போட்டு சுத்திகரிக்கலாம்னா முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை, புதினா, பொன்னாங்கண்ணி, இந்த கீரையெல்லாம் போட்டு நீங்கள் சுத்திகரிப்பு பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் ரொம்ப அயன் சக்தி அதிகமாக இருக்குதுங்க. நம்ம உப்பு கூட சேர்த்து இதை வறுக்கும் போது இந்த உப்பு நல்லா சத்து நிறைஞ்ச உப்பாக மாறிடும். அந்த உப்பில் இருக்க நச்சுக்கள் எல்லாத்தையும் இந்த முருங்கைக்கீரை அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கணும். நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா வரணும். இரும்பு கடாயில் தாங்க வறுக்கணும், வேறு எதுவும் நீங்கள் வறுக்கக்கூடாது. நல்லா கிளறணுங்க, கிளறிக்கினே இருக்கணும். கை வலிச்சா கூட பரவாயில்ல, நல்லா கிளறுங்க. எவ்வளோக்கு அவ்வளோ கிளறமோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா மொறுன்னு ஆகணும். உப்பு கலரே மாறிடுச்சு பாருங்கள். முருங்கைக்கீரையில் இருக்க சாறு எல்லாம் உப்பில் இறங்கிச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் மாதிரி நொறுங்கணும். இந்த இலையை எடுத்து இப்படி பண்ணால் இது மாதிரி ஆகணுங்க. இது மாதிரி ஆகணும், நல்லா பவுடர் மாதிரி ஆகணும். இலை நல்லா முருளாகி இப்படி எடுத்து இப்படி பண்ணால் நல்லா பவுடர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் நீங்கள். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ நம்ம ஒரு முரத்தில் போட்டு புடச்சி முருங்கைக்கீரை தனியாக எடுத்துட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணலாம். சால்ட்டு வேணும்னா இதையே நல்லா மைய அரைச்சி சால்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர்லாம் மாறிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, உப்பு சுத்திகரிக்கும் முறை முடிஞ்சிடுச்சு. நம்ம சால்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு அப்படியே முருங்கைக்கீரையோடு போட்டு அரைக்கலாம், அப்படியேவும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, ரெடிங்க. இது மாதிரி தாங்க உப்பு சுத்திகரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் என்னன்னா உப்பு சுத்திகரிப்பு பண்ணி தான் சாப்பிடுவாங்க. எந்த நோய் என்னாலும் ரொம்ப காலமாக நம்ம வாழும். இப்போதான் எல்லாத்துலையும் பார்க்குறாங்க, எல்லாத்துலையும் நினச்சோம். அதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உப்பு சுத்திகரிப்பு பண்ணி இதே போல குடிநீரையும் சுத்திகரிப்பு பண்ணி சாப்பிடுவோம். உப்பு குடிக்கிறதுல நிறைய வியாதி வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உப்பையும் குடிநீரையும் சுத்திகரிப்பு பண்ணி சாப்பிட்டாக்கா உடம்புல வியாதியே வராது. இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.